Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பொதுவாக சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி இவரையெல்லாம் எதுக்கு ஜாமீன் எடுக்குது இந்த கோர்ட்டு? வழக்குகள் பெரும்பாலும் அரசியல் பழிவாங்கலுக்காக போடப்படுதுங்கிறது தானே வைக்கப்படுற விமர்சனமே. செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டார். இதெல்லாம் மனப்பூர்வமாக சொல்லுங்கள், நம்முடைய விவாதத்தை முடித்துக் கொள்ளும். அவளது மந்திரியும் திருட்டு மந்திரி, யோக்கியன் என்றே ஒருவனும் கிடையாது. நம்முடைய ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கும் உலகத்துக்கும் வெளிப்படையாக சொன்ன செய்தி, என்னுடைய அரசாங்கம் அப்படிதான். செந்தில் பாலாஜியை வாங்கியது உண்மை, கோர்ட் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவர் திருப்பி கொடுத்து விட்டார், ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று. அதை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறம் இவர் என்ன யோக்கியர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எதை எடுத்தாலும் பழிவாங்களா? இந்தியாவை உடைந்து போகும். நான் சொல்லுகிறேன், இந்தியாவை உடைந்து போகும். முட்டாள்தனமாக பிஜேபி காலத்தில் இந்தியாவை உடைத்து விட்டார்கள், ரத்த கலதியாக்கி விட்டார்கள் என்று. நீ உத்தரப்பிரதேசனுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போவாய், தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை, தெலுங்கு நாட்டினுடைய எண்ணிக்கை எல்லாவற்றையும் குறைப்பாய், உங்களுடைய குரல் மட்டும் பாராளுமன்றத்தில் ஓங்கும் என்றால் தட் வில் பி an authoritarian rule. பிறகு நாங்கள் எல்லாரும் we will become slaves to you. இவர் என்ன கிழித்து விட்டார்? ஸ்டாலின் பேசுவதை அவர் பேசுவதுதான் எடுக்கும், நீ பேசுவதை எவன் கேட்பான்? சந்திரபாபு நாயுடு கடுமையாக இருக்கிறார். அவரெல்லாம் வாக்களித்தால் தான் அங்கே சட்டமாகும். அதெல்லாம் செய்யவே முடியாது. செய்தால் ஒரு இந்திக்கு தனது காலம் போராடிய இந்தியை திணிப்பதற்கு அவனால் முடியவில்லை. அப்புறம் இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் அவன் செய்து விடுவானா? இவர் போய் அதை முட்டு கொடுத்து நிறுத்தி விட்டது போலவும், அதனாலே அந்த டீலிமிட்டேஷன் கொள்கை நிறுத்தப்பட்டு விட்டது போலவும், அதை மாற்றுவதற்கு செந்தில் பாலாஜியிடம் ரைடு வந்திருக்கிறார்கள் என்பதும் நம்முடைய நீதிமன்றத்தால் தான் நம்முடைய அரசியல் கட்டுவிட்டது. நடந்திருக்கு. திமுக எம்பி ஜெகத் ரஜகன், அதுக்கப்புறம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய நண்பர் வீட்டில், அதுக்கப்புறம் டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு. துணை முதல்வர் உதயநிதி மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், இந்த விவகாரத்தெல்லாம் டைவெர்ட் பண்றதுக்கு மத்திய அரசு இந்த இடி ரைடை அரங்கேற்று இருக்குங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க இப்ப ஒன்று சொல்றேன், டீலிமிட்டேஷன் என்பது அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப பாராளுமன்ற இருக்கைகளின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது இன்னும் முடிவு செய்யப்படாதது. அதில் மத்திய அரசாங்கம் வெல்ல முடியாது. இவர் என்ன கிழித்து விட்டார்? சந்திரபாபு நாயுடு கடுமையாக இருக்கிறார். அவரெல்லாம் வாக்களித்தால் தான் அங்கே அது சட்டமாகும். சந்திரபாபு நாயுடு தென் மாநிலங்கள் முழுவதும் அடிபட்டு போகும். இது நாங்களெல்லாம் இது ஸ்டாலின் பேசுவதை அவர் பேசுவதுதான் எடுக்கும், நீ பேசுவதை எவன் கேட்பான்? அவன் தான் ஆதரிக்கிறான் அந்த அரசாங்கத்தை. அவன் சொல்லுகிறான் ஆந்திராவினுடைய இடங்கள் பறி போய்விடும் என்று நேற்று பேசியிருக்கிறார். அதனாலே இது வர முடியாது. வந்தால் தெற்கு வடக்கு என்கின்ற மாபெரும் போராட்டம் நடைபெறும். உன்னை போல நாடகமாடுகிறவர்கள் கையில் அரசியல் இல்லாமல் உண்மையானவர்கள் கையில் அரசியல் இருந்தால் இந்தியாவே உடைந்து போகும். நான் சொல்லுகிறேன், இந்தியாவே உடைந்து போகும். முட்டாள்தனமாக பிஜேபி காலத்தில் இந்தியாவை உடைத்து விட்டார்கள், ரத்த கலதியாக்கி விட்டார்கள் என்ற நிலை ஏற்படும். அதெல்லாம் என்ன? நீ உத்தரப்பிரதேசனுடைய எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போவாய், தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை, தெலுங்கு நாட்டினுடைய எண்ணிக்கை எல்லாவற்றையும் குறைப்பாய், உன்னுடைய குரல் மட்டும் பாராளுமன்றத்தில் ஓங்கும் என்றால் that will be an authoritarian rule. பிறகு நாங்கள் எல்லாரும் we will become slaves to you. என்ன அதில் இருக்கிறது என்று கேட்கிறேன் நான். அதெல்லாம் செய்யவே முடியாது. செய்தால் ஒரு இந்திக்கு தனது காலம் போராடிய இந்தியை திணிப்பதற்கு அவனால் முடியவில்லை. அப்புறம் இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் அவன் செய்து விடுவானா? அதுவும் உனக்கு மட்டும் இந்த தமிழிசை என்றால் வித்து விட்டு வந்து விடுவார் தமிழனுடைய உரிமையை. அல்லது இந்த அண்ணாமலை, அது சந்திரபாபு நாயுடு மாதிரி உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, தெலுங்கு மக்களுடைய உரிமையை பாதுகாத்து கொடுக்கவில்லைன்னா தெலுங்கு அடிமைப்பட்டு போகும் என்று நினைக்கிறார்கள். ஆதரவு கொடுக்கின்ற கட்சி எதிர்க்கிறான், அதுதான் பெருமை. நீ என்ன கிழித்து விட்டாய்? நீ பெரிய இவர் போய் அதை முட்டு கொடுத்து நிறுத்தி விட்டது போலவும், அதனாலே அந்த டீலிமிட்டேஷன் கொள்கை நிறுத்தப்பட்டு விட்டது போலவும், அதை மாற்றுவதற்கு செந்தில் பாலாஜியிடம் ரைடு வந்திருக்கிறார்கள் என்பதும் பொதுவாக சொல்லுகிறேன். செந்தில் பாலாஜி இவரையெல்லாம் எதுக்கு ஜாமீன் எடுக்கிறது இந்த கோர்ட்டு? நம்முடைய நீதிமன்றத்தால் தான் நம்முடைய அரசியல் கெட்டுவிட்டது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வழக்கையும் பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்தால் சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தி வைப்பீர்கள், பிறகு 7 ஆண்டு நிறுத்தி வைப்பீர்கள். பிறகு இவர் ஒன்றும் வழக்குக்குரியவன் சாவான், நீதிபதி சாவான், இல்லாவிட்டால் வேறு ஒருவன் சாவான். இதுன்னு காலம் கடந்து ஆட்சிகள் மாறி இதை பற்றி கவனமே இல்லாமல் போகும். ஆனால் நீதிமன்றம் என்ன அப்சர்வேஷன் சொல்லி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? அவர் கிட்டத்தட்ட எந்த விதமான இதெல்லாம் அவரோட உரிமை பறிக்கப்படுது, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண மாட்டேங்க, நீதிமன்றம் ஒன்றை கவனிக்க தவறில்லை, நீதிமன்றம் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டது. ஒரு சாதாரண கைதியாக தன்னுடைய பதவியை இழந்துவிட்டு சிறைக்கு போன ஒருவரை மந்திரியாக முடிச்சு விட்டுகிறார் ஸ்டாலின்.
நீ முடிசூட்டி வை என்று சொன்னபோது கவர்னர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்லி முடிசூட்டினார். கவர்னர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமலேயே ஒரு முதலமைச்சர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் மந்திரி ஆக்கலாம், அது அவருடைய தனி உரிமை என்று சொல்லி நீதிமன்ற சிறையில் அவரை மந்திரியாக ஆக்கி, பிறகு அவர் மந்திரி பதவியை கடைசியில் ஏன் விட்டார் என்றால் மந்திரி பதவியோடு வர முடியாது, வெளியே ஜாமீனில் என்ற நிலையில் அவர் விட்டார். இப்பொழுது உள்ளே வந்தவுடன் மறுபடியும் மந்திரி. சாட்சிகளெல்லாம் கலைக்கப்படுகிறார்கள் என்று கத்துகிறார்கள் இங்கிருந்து பொது வழக்கறிஞர்கள். ஆனால் நீதிமன்றம் எல்லாவற்றிலும் ஒரு ரொட்டீனாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஏதாவது ஒன்றில் யூ ஷுட் ஓவர் ஸ்டெப் என்று சொல்கிறேன். நீதியை காப்பதற்காக ஓவர் ஸ்டெப்பிங் ஜுடிஷியரி என்று உங்கள் மீது பழி விழுந்தாலும் குற்றமில்லை, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். இல்ல, இடி வழக்குகள் பெரும்பாலும் அரசியல் பழிவாங்கலுக்காக போடப்படுதுங்கிறது தானே வைக்கப்படுற விமர்சனமே. அந்த வழக்குல போடப்பட்ட வழக்குகள்ல தண்டிக்கப்படுற ரேஷியோவும் கைது செய்யற ரேஷியோவும் எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க. செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டார். சீமான் புனித செயின்ட் தாமஸ் நம்முடைய சீமான், செந்தில் பாலாஜி பழிவாங்கப்பட்டார். இதெல்லாம் மனப்பூர்வமாக சொல்லுங்கள், நம்முடைய விவாதத்தை முடித்துக் கொள்வோம். சீமான் ஒரு செயின்ட் தாமஸ் என்று சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி அறமே அவருடைய காலடியில் தான் இருக்கிறது. ரொம்ப யோக்கியர், இவர் மாதிரி யோக்கியர் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளவு மந்திரியும் திருட்டு மந்திரி, யோக்கியன் என்றே ஒருவனும் கிடையாது. நம்முடைய ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கும் உலகத்திற்கும் வெளிப்படையாக சொன்ன செய்தி, என்னுடைய அரசாங்கம் அப்படிதான் இருக்கும், இவன் தான் சரியாக ஒழுங்காக சாரை எடுப்பான் என்று சொன்னால் அவனைத்தான் நான் வைத்துக் கொள்வேன். இதற்கெல்லாம் மேலாக நான் காலையில் பலகாரம் கொடுப்பேன், அப்புறம் 1000 ரூபாய் மேட்டிங் ஷோ பார்ப்பதற்கு பையனுக்கு பணம் கொடுப்பேன். இதெல்லாம் வைத்து நீ ஓட்டு போட்டு மேற்கொண்டு பணம் நான் தருவேன், எதிரிகள் இல்லாமல் கலைப்பேன், அப்படித்தான் ஆட்சிக்கு வருவேனே தவிர இந்த மக்களுக்கு இதை பற்றிய சொரணை என்பது போய்விட்டது. இல்ல, ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக போடப்பட்ட வழக்குல ஒரு ஜாமீனாய் வர நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். செந்தில் பாலாஜியை பிறந்து விழுந்து பால்குடி மறந்து மொழி பேச தெரிகின்ற பிள்ளைக்கு செந்தில் பாலாஜி எவ்வளவு மோசமான ஆள் என்று தெரியும். செந்தில் பாலாஜியை தன்னை மறந்து லஞ்சம் வாங்கியது உண்மை, திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பிறகு அவருக்கு பழிவாங்கல் என்று நீங்கள் பேசினார். இது ஒரு வெட்டியா என்னுடைய தொண்டை தண்ணியை வாங்குகிற வேலை தானே என்று கேட்கிறேன். செந்தில் பாலாஜியை வாங்கியது உண்மை, திரும்ப கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நம்முடைய மேன்மை மிகு நீதிமன்றம் ஒரு விடுதலை செய்த பிறகு, ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு யோக்கியமான நீதிபதி இருந்து பதறி போய் திருப்பி கொடுத்தாலும் அந்த வழக்குக்குரியது தான், நீ தண்டனைக்குரியவன் தான் என்று அந்த வழக்கை இழுத்து வைத்திருக்கிறதுனாலே உயிர் பெறுகிறது. நீங்கள் சொல்லுகிறீர்கள் பழி வாங்குகிறார்கள். செந்தில் பாலாஜியில நேரடியா சந்திச்சு அவர்கிட்ட பணம் கொடுத்தாங்கன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. அதான் செந்தில் பாலாஜி தரப்புல ஆர்கியூமெண்டாவே இந்த மாதிரியே நீங்க பேசினீங்கன்னா என்ன செய்யுது? இல்ல, அதுதான் ஆர்கியூமெண்டா பேசினால் எப்படி சொல்லுது? அவர் ஒப்புக்கொண்டு வாங்கியதை ஒப்புக்கொண்டு திருப்பி நான் உங்ககிட்ட பணம் கொடுத்து நான் பழக்கருப்பை நேரில் பார்த்து விவாதிப்பதற்கே ஒன்றுமில்லை. கோர்ட் ஒப்புக்கொண்டிருக்கிறது, அவர் திருப்பி கொடுத்து விட்டார், ஆகவே விடுதலை செய்கிறேன் என்று. அதை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறம் இவர் என்ன யோக்கியர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இவர் திருப்பி கொடுத்தேன் என்று சொல்ல உயர்நீதிமன்றம் ஆகா தன்யனானேன், எவ்வளவு சிறந்த செயலை செய்து விட்டாய், உணர்ந்து விட்டாய் தவறை, திருப்பி கொடுத்து விட்டாய், ஆகவே இனிமேல் நீ பாலை போல பசும்பாலை போல களங்கம் இல்லாதவன் என்று சொல்லிவிட்டது உயர் நீதிமன்றம். அவ்வளவு தெளிவான தீர்ப்பு. வாழ்க்கையில் பின்னால் என்னென்னவெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களை பற்றி சொல்ல போகிறார்களோ, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உயர் நீதிபதி ரொம்ப மனச்சான்று உள்ள ஒருவர் இந்த வழக்கை திறந்து விட்டார். அப்புறம் என்ன, இவர் பழி வாங்குகிற வழக்கை எதை எடுத்தாலும் பழி வாங்கல. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா ஏன் ஜாமீன் கொடுக்க போறாங்க? செந்தில் பாலாஜி கொடுக்கிறார்களே, அதனால தான் சொல்லுகிறேன், அவர் ஜுடிஷியரி இட் cannot சால்வ் அவர் ப்ராப்ளம்ஸ். என்னுடைய கருத்து அதுதான். 4வது பெரிய தூண், இட் ஹஸ் ஃபெயில்டு. இல்ல, இது நீங்க அரசியல் ரீதியாவே பார்க்கலையா? செந்தில் பாலாஜியா அரசியல் ரீதியா பாஜக நான் பேசுவது வேறு, நீங்க பேச நீங்க என்ன கேட்டீர்கள்? நீதிமன்றம் ஏன் அவர் விடுவித்தது? இட் ஹஸ் ஃபெயில்டு. அவர் ஜுடிஷியரி ஹஸ் ஃபெயில்டு. இவ்வளவு பெரிய தப்புகள் நாடு முழுவதும் அடர்ந்து, நான் சொன்னது போல உண்ணிகள் நாயை முழுவதுமாக கம்பி புழுத்து வருகின்ற போது, அப்பொழுது கூட ஊழல் புழுத்து வருகிறது, உண்ணிகள் பிடித்து கொண்டிருப்பது புழுத்து வருகிறது. இப்பொழுது கூட நம்முடைய நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து
வேகமாக வழக்கை நடத்தி சொல்லி 1.5 ஆண்டுகள் வழக்கை மூடித்து இந்த சிதம்பரம் 100 நாள் சிறைக்கு போய்விட்டு வந்தார். அவர் ஏதோ தப்பு செய்தார் என்று சொல்லி. அவ்வளோதான், வழக்கு முடிந்தது. இனிமேல் காங்கிரஸ் அரசு வந்த பிறகு அந்த வழக்கு பலவீனப்படும். நீங்கள் ஜனநாயகத்தினுடைய போக்கு தெரியாமல் ஜுடிஷியரி எதிலும் வேகம் இல்லாமல் இருக்குமானால் போதுமான நீதிமன்றங்களில் என்றால் நீதிபதிகளை போடு, இன்னும் நீதிமன்றங்களை திற, இல்லாவிட்டால் நாங்கள் நீதி வழங்குவது என்பது சரியாக அமையாது என்று சொல். அட்ஹாக் ஜட்ஜஸை நீ நியமி, பெரிய பெரிய முக்கியமான வழக்குகளில் நீ ஆஜராக, உன்னுடைய கோர்ட்டுக்கு இழுத்துக்கொள். அட்ஹாக் ஜட்ஜஸை வைத்து மக்களுக்கான இந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் நடத்த சொல். அவனும் நேற்று நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவனை மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு யூ கிவ் எக்ஸ்டென்ஷன். அந்த அட்ஹாக் ஜட்ஜஸின் மூலம் நீ இந்த நீதியை இன்னும் தொடர்ந்து விரிவாக நடத்து. மக்கள் தொகை 2 மடங்காகி 3 மடங்காகிவிட்டது. நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது 50 கோடியாக இருந்தது, இப்போ 140 கோடியாக இருக்கிறது. 3 மடங்கு ஆகிவிட்டது. நீதிமன்றங்கள் 3 மடங்கு ஆகவில்லை, மருத்துவமனைகள் 3 மடங்கு ஆகவில்லை. பள்ளிக்கூடங்கள் மட்டும் அந்த இடத்தை எட்டியிருக்கின்றன. தகுதி இல்லாத பள்ளிக்கூடங்கள், ஒர்த்லெஸ் ஸ்கூல்ஸ், அது வேறு. எதற்காக சொல்கிறேன் என்றால், நீதிமன்றத்திற்கு முதலில் செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் குற்றங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. எந்த ஒன்றும் அறம் சார்ந்து மனிதர்கள் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்தி கொண்ட நிலை போக, நீதிமன்றத்தால் சவுக்கெடுத்து அடித்தால்தான் இவன் ஒழுங்குக்கு வருவான் என்ற நிலை ஏற்பட்ட பிறகு நீதிமன்றங்களை பெருக்க வேண்டும், நீதிபதிகளை பெருக்க வேண்டும். வழக்குகளை 1.5 ஆண்டுகளுக்குள் முடித்து எதற்கு வெறுமனே அவனை ரிமாண்டில் 1.5 ஆண்டு வைத்திருக்கிறாய்? எதற்கு சிதம்பரத்தை 100 நாள் வைத்திருந்தாய்? பிறகு இந்த வழக்கே நடக்காமல் போய் அவர்களுடைய ஆட்சியில் அந்த வழக்கை கலைத்து விடுவார்கள். அதனால என்ன பயன்? நீதி நிலைபெறுமா என்று கேட்கிறேன். இப்ப ஏன் இந்த ரைடுன்னு நினைக்கிறீங்க? திடீர்னு இந்த ரைடு என்ன? தேர்தலுக்கு ஓராண்டுகள் இருக்கும்போது இப்ப ஏன் இந்த ரைடு? ஏங்க, இது செய்யாத நாளே கிடையாது இந்த அரசாங்கம். நான் ஒரு சான்று சொல்கிறேன். என்னுடைய கட்சியில் ஒருவர் இருக்கிறார், செருக்களத்தூர் என்று நினைக்கின்றேன். ரொம்ப அருமையான இளைஞர் அவர். அவர் ஒரு ஃபார்மசி வைத்திருக்கார், தஞ்சாவூர் மாவட்டம். அவர் போதிய வருமானம் இல்லை, மனைவியை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு நம்முடைய அரசாங்கம் உதகமண்டலத்தில் மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு டாக்டர், இவர் அந்த நர்ஸுக்கு படித்தவர், அந்த மருந்தாளுநருக்கு படித்தவர், ஒரு டாக்டர், ஒரு மருந்தாளுநர், அப்புறம் நர்ஸு, இப்படி ஒரு துணை ஆள் என்று 5-6 பேரை ஒரு வண்டியில் ஏற்றி மலைப்பகுதியில் அவர்கள் இருக்கிற குக்கிராமங்களுக்கு போய் அவர்களை வைத்தியம் செய்ய வைப்பது அதனுடைய நோக்கம். இதற்கு இவர் இங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டு ஏன் திரும்பி வந்தார் என்று கேட்டேன். என்னையா நீ ஊட்டிக்கு போனால் அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் நம்முடைய வேலைகளை எல்லாம் என்று வேண்டிய நம்முடைய கட்சிக்கார நண்பர்கள் அங்கே இருப்பவர்களுடைய முகவரியெல்லாம் கேட்டான். அவர்களிடம் சொல்லி நம்முடைய ஆள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். என்ன தௌஃபீக் என்று என்னுடைய நண்பர் இருக்கா, அவரெல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். போனவர் திரும்பி வந்து விட்டார். எனக்கு வேலையை வாங்க முடியல, ஏன் என்று கேட்டேன். அவனுக்கு சம்பளம் 18,000 ரூபாய் தற்காலிகம். கேட்டுக்கொள்ளுங்கள், தற்காலிக வேலை, மருந்தாளுநருக்கு 18,000 ரூபாய் சம்பளம். இன்றைக்கு காலையில் வந்த புகாரை உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 மாத சம்பளத்தை முன்கூட்டியே நீ தேர்வு செய்கிற அவர்களின் மூலமாக அந்த மந்திரிகள், அந்த மேலே கட்சி மேலிடம் வரையிலும் அது போகும் என்று அவர்கள் சொன்னார்களாம். நாங்கள் எடுத்துக்கொள்வதல்ல. 12 மாத சம்பளத்தை எவன் ரொக்கமாக கொண்டு வருகிறானோ, என்ன 18 180, 18 36, 2,16,000 ரூபா. 18,000 டெம்பரரி வேலைக்கு, 18,000 டெம்பரரி வேலைக்கு இதை கொடுத்தால் அப்புறம் தொடர்ந்து நாம் பெர்மனெண்ட் ஆவோமா என்றால் சொல்ல முடியாது. அப்புறம் தொடர்ந்து டெம்பரரியாகவே போடுவார்களா என்றால் சொல்ல முடியாது. 2,16,000 ரூபாயை கொடுத்து 2வது ஆண்டு வேலை இல்லை, டெம்பரரி தானே, வீட்டுக்கு போயிட்டு சொன்னால் முட்டாள்தனமாக ஒருவன் கையில் கொண்டு ஒரு திருடன் நம்மிடமிருந்து 2,4 லட்சத்தை அடித்து பிடிங்கியது போல் ஆகிவிடும். இதுதான் இன்றைய அரசினுடைய நிலைமை. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அரசு இந்த நிலைகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. இது எனக்கு தெரிந்த நேரடி உண்மை. அப்புறம் கோர்ட்டு செய்யவில்லை, இது செய்யவில்லை, பழி வாங்குகிறார்கள். இப்போ எது எடுத்தாலும் பழி வாங்குகிறார்கள். நான் தான் சொன்னேன். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல், நான் என்னோட கேள்வி இன்னும் கொஞ்சம் அரசியல் ரீதியாக வரணும்னா, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மேலே இப்போ இடி ரைடு, வருஷம் இருக்கிற போது 2 லட்சம் அவரை சுத்தி வளைக்கிறாங்க, எப்படின்னா சில பார்வைகள் வைக்கப்படுது இல்ல, அந்த விமர்சனம் என்ன பார்வை? எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நமக்கு தெரிய வேண்டாமா நல்லவன் ஏவன் கெட்டவன் ஏவன்னு? நாம் என்ன கக்கனை குறைவாக சொல்கிறோமா? ஆவண்ணா ராஜாவை பெருமையாக சொல்கிறோமா? ரெண்டும் உண்மை தெரிந்ததுனால் மக்களுக்கு தெரியாதா? ஆவண்ணா ராஜா
தாழ்த்தப்பட்டவனுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்பது பொது உண்மையாக ஆகிவிட்ட காரணத்தினாலே அந்த இடத்துக்கு கக்கன்கள் வருவது குறைந்து ஆவண ராஜாக்கள் வருவது பெருகிவிட்டது. ஆமாம், எல்லாம் பணம் வச்சு மறுபடியும் பணத்தை கொடுத்து அடித்து வாழலாம்டா. நம்ம அடிக்கிறது 1,00,000 கோடி, நம்ம கொடுக்கறது 5,000 கோடி. இப்போ என்ன ஆகிவிட்டது? இப்படி ஒரு தொழில் போல ஆகிவிட்ட அரசியலில் ஒரு மாற்றம் வருவதற்குரிய அறிவாற்றல் மிக்க மனிதர்களுடைய குரல் இங்கே எடுபடவில்லை. அந்த மாதிரி குரலை கேட்கவும் இல்லை. என்ன செய்வது? ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க நிலைமை தான். அதனாலே தான் சொல்கிறேன், புதிதாக வந்த விஜய் போன்றவர்கள் இந்த மக்களுக்கு போராட வேண்டும். தொப்பி வைத்துக் கொள்வதும் கஞ்சி குடிப்பதும் எவனும் செய்வான், நல்லவனும் செய்வான், கெட்டவனும் செய்வான். இது வெறும் அடையாள அரசியல். இந்த அடையாள அரசியலில் அவர்கள் ஏமாறுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இந்த அடையாள அரசியலில் இவர்கள் ஒரு பக்கமாக சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒரு பக்கமாக சேர்ந்திருப்பதே நமக்கு ஒரு பயனையும் 10 ஆண்டுகளாக அளிக்கவில்லை என்பது முஸ்லீம்களுக்கு புரியவில்லை. இந்த முஸ்லீம் லீக் கட்சிகள் நம்மை வழி நடத்துகிறார்கள், இவர்கள் கொண்டு போய் அவர்களோடு சேர்க்கிறார்கள். நம்முடைய ஆள் 2 பேர் எம்எல்ஏயாக இருக்கிறான், ஒரு ஆள் மந்திரியாக இருக்கிறான். ஆகவே நமக்கு நன்மை கிடைத்துவிடும் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது என்று சொல்வதற்கு எனக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது. இவர்களால் உனக்கு நன்மை கிடைக்காது. அவர்கள் அதிகார வர்க்கத்தோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் நாள்தோறும் உங்களை தெருவில் அல்லவா திரட்ட வேண்டும். வாருங்கள் மக்களே, சரியத் சட்டமே பாழாக போகிறது, வாருங்கள், நாம் எம்எல்ஏயாக இருந்து இவர் செய்தது என்ன? இந்த 2-3 பேர் 2-3 கட்சிகள் எம்எல்ஏயாக இருந்து செய்தது என்ன? வா, பொட்டலுக்கு வா, மக்களை திரட்டு. அரசாங்கத்திற்கு எண்ணிக்கை வலிமையினால் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்து. அந்த கட்சிகளும் இவர்களுடைய சொந்த கட்சிகளும் உதவவில்லை, இவர்கள் நம்பி நிற்கின்ற ஸ்டாலினும் உதவவில்லை. ஒவ்வொரு முறையும் வருகிறார், மோடிக்கு எதிரானவன் நான் என்பதற்குரிய எல்லா அடையாளங்களையும் வெளிப்படுத்திக் கொள்கிறார், முஸ்லீம் ஓட்டுகளை பெறுகிறார். அவருடைய மேஜர் கூட்டணி முஸ்லீம் தான். இல்லாவிட்டால் அவர் வெல்வது என்பது நடக்காத ஒன்று. அந்த வாக்கு வங்கியை பிரித்து விட்டால் அது நடக்காது. அந்த வாக்கு வங்கியை பிரிக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது போல உண்ணி வலுவாக பிடித்து கொண்டிருக்கிறது, குரடை வைத்து பிடித்து இழுக்குங்கள். அதனால் விஜய் போன்றவர்கள் இதை சாதாரணமாக நினைத்து கஞ்சியை குடித்து விட்டு போய் ஓட்டு போடுவார்கள் என்று சொன்னால் இன்னும் 2 வருஷம் சென்று மீண்டும் நடிப்பதற்கு தான் நாம் போக வேண்டுமே தவிர அது ஒரு விதத்தில் பயன்படாது. நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக நான் யோசனை சொல்கிறேனே தவிர வரக்கூடாது என்பதற்காக சொல்லவில்லை. நீங்கள் வர வேண்டும் என்றால் எதிர்க்கட்சி வாக்குகளை சிதறவிடாமல் ஒன்று சேருங்கள். எடப்பாடி நல்லதாகவோ கெட்டதாகவோ ஒரு மாற்று கட்சியாக இன்றைக்கும் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து இன்னொரு கட்டத்தில் நாம் அந்த இடத்தை பிடிப்பது என்பது முடியாதது அல்ல. ஆகவே தனித்து நிற்பதன் மூலம் எடப்பாடி என்ன ஆவார் என்பது இருக்கட்டும், நாம் என்ன ஆகும்? நம்ம குறுக்களை கடித்த நாய் நரகத்துக்கு போவது அப்புறம் இருக்கட்டும், குறுக்கள் என்ன ஆவார்? இதுதான் இன்றைக்குள்ள நிலை. நன்றிங்க, எவ்வளவு நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.